நான் விஐபி படம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அந்த படத்தில் தனுஷ் அவங்க அப்பா கிட்ட வெளியே வந்து பாருங்க 4 வாரத்தை இங்கிலீஷ் பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ஆனால் அதே தனுஷ் தான் குடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட இங்கிலீஷ் பேசியிருப்பாரு. அவர் பெருசாக பேசாட்டினாலும் அவர் பேச ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், அவர் உச்சரிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். மம்மி ப்ளீஸ் ஓப்பன் தி கேட், ஐ அம் வெயிட்டிங் அவுட்சைட். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நிஜமாவே அந்த மூவியில் தனுஷ் இங்கிலீஷ் பேச தெரியாமல் இல்லை, அவர் எங்கேயோ ஒரு சில இடத்துல இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்பில் நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. படித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா திட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவுமே இருந்தது கிடையாது. அவருக்குன்னு ஒரு டைமோ அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ் வந்து இருந்தது கிடையாது. இதனால அவர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணனால அவருக்கு நிஜமாவே இங்கிலீஷ் பேசுகிற திறமையும் டேலண்ட்டும் இருந்தாலும் அதை டெவலப் பண்ணிக்காமல் மோட்டிவேட் பண்ணிக்காமல் இருக்காரு. இதே மாதிரி தான் நம்மளும் இல்லை, லைஃப்பில் எப்பயோ நடந்த ஒரு சில விஷயங்களை நினச்சி நம்மக்கிட்ட இருக்க உண்மையான விஷயங்களை மறைச்சிக்கிட்டும் இருந்திருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒரு காலத்தில் அவங்க அந்த விஷயத்த நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்றைக்கோ ஒரு இடத்துல யாரோ கொடுத்த கமெண்ட்னால அவங்க வந்து போயிருக்காங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்கு நிறைய கம்பேரிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும், தனுஷ் அவங்களே வியூ பண்ணுற விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இது எப்படி சரி பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.